வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிழங்கான் மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது அப்புறம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15 அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் நல்லா நைஸாக தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது, நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சா எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இப்போ நான் கரைச்சி அந்த மசாலாவோட நான் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே குழம்போட ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாமே நம்ம அரைச்சி நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. தக்காளி நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிடுங்க. இப்போது புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போது புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய ஸ்பூன்னால் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போது நம்ம எல்லாமே எல்லா மசாலா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி விடாமல் நல்லா நம்ம கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் குழம்பு. இதை நம்ம தாளித்து நல்லா கொதி வர விட்டு நம்ம மீன் போட போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள். அதே டைம் நம்ம ரைஸோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டையும் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போவே தக்காளி வெங்காயம் அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கடுகும் உளுந்து சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பல் ஒரு 6 சேர்த்துக்கலாம். 6லேருந்து ஒரு 10 வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் பாதி, சின்னதில் பெரிய பாதியை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு குழம்பு தாளித்து விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அதோடு கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறத நம்ம ஊற்றணும் எடுத்து. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த டைம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் முழுசாலாம் போட்டாதீங்க, பாதி வெங்காயம் போட்டாலே போதும். சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி போடுங்க. இப்போ குழம்பை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ குழம்பு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அந்த மசாலா பொருட்கள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும்.
அந்த பச்சை வாசனைலாம் போனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இந்த பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து மீன் போடுறதுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ நான் வந்து கிழங்கா மீன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கழுவுறது வந்து ஒரு 4 தடவை நீங்கள் நல்லா கழுவுனீங்கன்னா தான் அதோடய வளவளப்பு தன்மை வந்து போகும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா நீங்கள் உரசி கழுவுனீங்கன்னா நல்லா மீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி வாசனை இருக்காது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜென்ரலாகவே மீன் வேகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. போட்டு ஒரு கொதியிலேயே மீன் வெந்துடும். அதனால் இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு நம்ம 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் மீன் வந்திருக்கான்ட்டு. பாருங்க, நல்ல குழம்பு கொதிக்குது. இந்த மாதிரி மேலே வந்து நுரக்கட்டி இருந்ததுன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் குழம்பு. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான கிழங்கா மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், மீன் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ நீங்கள் 2 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கிழங்கா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மீன் குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.